நான் அன்னைக்கு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். அஸ்வதி அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தானே அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சுது. இவ நம்ம நாட்டு பொண்ணுடா. இவளை நாமளே நம்பலாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்பலனாலும் கேஸ் பேப்பர்ல வந்துருச்சு. இனி இங்க வாழ முடியுமா? ஏமா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போன்னு சொன்னேன்ல. ஆனா இவையே அங்க போல. 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு. அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்க போனா என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உன்கிட்ட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மத்ததெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உத வாங்குவ. இவ்வளவு வச்சு ஊரை சுத்தி ஆசையை தீர்த்துட்டு ஏன் தலையில கட்ட பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், வேற யாராவது இழிச்சமா இருப்பான், அவன் தலையில போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்துல நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோடு தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்ட? குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனா எந்த முயற்சியும் எடுக்காம போலீஸ்காரனுக்கு பயந்து தான் இந்த ஊர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யாரு? அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்றது இந்த பரதேசி தானா? அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? கேக்குறல உயிரை வாங்குறான். இறங்கி போ. இங்கிருந்தே வேற வண்டி கிடைக்கும். புரைடோக்கோ வேற எங்கேயோ போய் தொலை. என்னால இவ்வளவுதான் முடியும். நேரத்தை வீணாக்காத, இறங்க. ஏறி வா. சொல்றது கேக்குதுல, ஏறு. நீங்க போங்க. என்னது? ஒரு ராத்திரி முழுக்க பஸ்ல அவங்க கிட்ட உத வாங்குனது உன்னோட உயிரையும் மானத்தை காப்பாத்துறதுக்கு. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை வழியில விட்டுட்டேன்னா
இப்படி உலக்க மாதிரி நிக்காத, ஏறு. உனக்கு இங்க இருக்க சட்டம்லாம் தெரியும்ல. சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்க. எனக்கு தெரியும்ண்ணா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ரஹீம் இதை வீட்டில் கொடுத்துரு. அந்த பொண்ணை நான் யாருன்னு பார்த்ததே இல்லை. அவ ஒரு அப்பாவின்னு ரஹீம் தான் சொன்னான். ம். பரதனும் நல்லவன் தான். என்ன கொஞ்சம் கோவக்காரன். பேசி பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் தான் வேற எங்கேயோ போயிட்டானே. கடவுள் காப்பாற்றுவான். تعالي يلا بسرعة تعالي. تعالي هنا اركب السيارة. அப்போ ஓகே, இது அடல்ட்ரியான கேஸு. ஆனால் இந்த நியூஸ் நமக்கு பத்தாது. இது எல்லா பத்திரிகையிலையும் வரும். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ரசாக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் இந்த கேஸுக்காக ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. நாம் இன்னொரு ஆங்கிளில் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணணும். ஜெயிலுக்கு போய் முதல்ல அந்த பொண்ணு கூட பேசுங்க. அப்புறம் டிரைவர் உஸ்மான், அஸ்வதியோட ஸ்பான்சர், இப்படி எல்லார் கூடவும் கலந்து பேசி ஒரு லைஃப் ஸ்கெட்சை ரெடி பண்ணுங்க. ஊரில் இருக்கிற வறுமை, அந்த அரபியோட வீட்டில் பட்ட வேதனை, பாலைவனத்தில் அவப்பட்ட கஷ்டம், அப்படி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து சும்மா குஜாலாவா ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கிளுகிளுப்பான கவுண்டன் ஸ்டோரி. என்ன ரசாக்? ரசாக் குஞ்சாண்டியூருன்னு ஊரு பேரை போட்டு நீ எழுதும் போது இங்க இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். உயிரையும் மானத்தையும் பணையம் வச்சு ஒரு தமிழச்சி நடத்தின மரண போராட்டம்னு எழுதுனு வச்சுக்க. ரசாக், கழுத்தில் டை கட்டிக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படா தெரியும் மக்களோட கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிற பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் மனுஷனா இருந்து பாரு. تعالي هنا. என் பேர் ரசாக். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அரபிக்காரன் வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சது வரைக்கும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது. நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஸ்பான்சர் உன் மேலே கொடுத்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. அது பொய் கேஸுன்னு தானாகவே தள்ளுபடி ஆகிடும். நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரமாக பேசிட்டேன். பயப்படாத, நீ ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்ல. உன்னால் அவங்கக்கிட்ட பேச முடியாதுங்கிறதுனால நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். அதை எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரியாது. தண்டனை முடிஞ்சதும் நீ இந்தியாவுக்கு போயிடலாம். தைரியமாக இருங்க தோழி, நான் உன் கூடவே இருப்பேன்.